கல்யாணம்ங்கிறது நாம டேட்டை பிக்ஸ் பண்றதோ இல்ல நாம முடிவு பண்றதோ இல்லை. இதைதான் நம்ம சிவனுக்கு நம்ம அன்றாடம் நம்ம சொல்லும் போதே ஸ்லோகத்துல சொல்லுவோம், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்றோம். அவனை நாம வணங்கணும்னாலே அவனோட அருள் வேணும். அப்படி இருந்தாதான் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்டா ரொம்ப நல்லதா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு விசேஷமான நாள்ல நம்ம இன்னைக்கு பார்வதி திருக்கல்யாணம் அப்படிங்கிற திருக்கல்யாண வைபவம் நம்ம பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். அதனால இப்போ நிகழ்ச்சி நிரல் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்டு ஆத்துக்காரா உட்கார்ந்து இருக்கா. எப்படி நம்ம மனுஷாளுக்கு பண்றோமோ அதே மாதிரிதான். பொண்ணாத்துக்காரா கொள்ளையாத்துக்காரா அப்படின்னு இருப்பா. இதுல இவா எவ்வளவு பிராப்தம் பண்ணிருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா பகவானுக்கே பொண்ணாத்துக்காரா கொள்ளையாத்துக்காரா 2 பேர் இருக்கா. அப்படி உட்காரணுங்கிறதுமே பகவான் சொன்னதுதான். நம்ம யோசிச்சு பாருங்க. நான் வரும்பொழுது எனக்கு ரொம்ப டைலமாவா இருந்தது. என்ன டைலமா இருந்ததுன்னா, யாரை உட்கார வைக்கிறது, இல்ல நானே உட்கார்ந்து திருக்கல்யாணத்தை பண்றதா, இல்லைன்னா யார் உட்காருவா அப்படிங்கிறது ஒரு டைலமா இருந்தது. ஆனா இங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்ட பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, அவளே முன் வந்தா நாம பிள்ளையாத்துக்காரா நாம பொண்ணாத்துக்காரா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அப்படி இருந்தாதான் திருக்கல்யாணமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, முதல்ல எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல விநாயகரோட தான் நம்ம ஆரம்பிக்கணும். விநாயகருடைய சித்தி இல்ல, விநாயகருடைய கிருபை இல்ல, விநாயகருடைய கிருபை இல்லாம நாம எந்த விசேஷத்தையும் தொடங்க முடியாது. அதனால இன்னைக்கு விசேஷத்துடைய ஆரம்ப பூஜைன்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, முதல்ல இவாளுக்கு சங்கல்பம் ஆரம்பமாக போறது. சங்கல்பம் ஆரம்பமான பிற்பாடு விநாயகர் பூஜை நடக்கும். விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே நம்ம அம்பாள் ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அம்பாளுடைய பாகத்துல தான் திருமாங்கல்யமா வச்சிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன, இப்ப இந்த அம்பாள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நம்ம கோவில்ல இல்ல பல இடங்கள்ல நான் சிவனுக்கு பூஜை நடக்கும் போது நான் சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு அம்பாளை நம்ம ஆவாகனம் பண்றோம் அப்படிங்கிறது கலசமா ஆவாகனம் பண்ணலாம். விளக்குல நம்ம விளக்கையுமே ஆவாகனமா நினைச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அம்பாள் ஆவாகனம் பண்ணும்போது மட்டும் 3 அம்பாலையும் நாம தான் ஒரே இடத்துல 3ஆ பிரிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால இந்த இடத்துல 3 அம்பாலையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த கலசத்துல ஸ்தாபனம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இனிமேல் தான் ஆவாகனம் பண்ண போறோம். அதனால முதல்ல விநாயகர் பூஜை, அதுக்கப்புறம் கலச பூஜை. கலச பூஜை ஆன பிற்பாடு இவர் இருக்காரு, ஐயா இருக்காரு. ஐயாவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யஜ்ஞோபவீதம்னு பண்ணுவோம். யஜ்ஞோபவீதம் அப்படின்னா என்னன்னா, பூணல் போடுறது அப்படிங்கிற ஒரு வைபவம் இருக்கு. ஏன்னா பேச்சலரா இருந்த ஒரு மனுஷனை கிரகஸ்தனாக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் பூணல் போட்டுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சாஸ்திரத்தை அப்படி சொல்லியிருக்கு. அதனால அவருக்கு யஜ்ஞோபவீதம் ஐயாவுக்கு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கான வஸ்திரங்கள்லாம் சாத்தணும். இப்ப நாம எப்படி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கூட சேலை கட்டிட்டு மணப்பெண் வராலோ, அதே மாதிரி அவளுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் சாத்திட்டு அடுத்தடுத்த வைபவங்கள் அப்படி நடந்துட்டே இருக்கும். இதை முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோமங்கள் இருக்கு. ஹோமங்களுக்கு அப்புறம் திருமாங்கல்யம் இருக்கு. திருமாங்கல்யம் அப்புறம் தான் மாங்கல்ய தாரணம். இது முடிஞ்ச பிற்பாடுதான் கடைசியா நெய்வேத்தியம், தீபாராதனை. இப்படி ஒரு வைபவம் தான் நீங்க நடக்க போறது. அதனால வந்திருக்கவங்க எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருந்து அம்பாளுடைய அருளை வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடறேன். இங்க ஒரு அம்மா நான் வந்த நேரத்துல இருந்து யாரோ பாடிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நான் மனசார ரொம்ப பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அட்டகாசமா இருந்ததுமா, அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானுமே பாட்டு பாடக்கூடியவர் தான். அதனால நீங்க பாடுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவ்வளவு துணி நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால டைம் இருந்து மாங்கல்யதாரணம் ஆன பிற்பாடு கட்டாயம் தீபாராதனை பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 2 சாங் நீங்க பாடியே ஆகணும். பாடிட்ட பிற்பாடு நம்ம பண்ணுவோம். இதை மட்டும் நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்.